தீஸ் ஆர் த சைன்ஸ் டு டீக்ளட்டர். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். பிகாஸ் திங்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இருந்தது. ஸோ எனக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணும் போல் இருந்தது. ஸோ என்ன மாதிரி சைன்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலான்றதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூ ஸ்பெண்ட் டூ மச் டைம் டு லுக்கிங் ஃபார்வர்ட் திங்ஸ். அதாவது நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பொருளை எவ்வளோ எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஸ்டெட்டோட ஹூக்கை வந்து ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பிளேஸ் வந்து கிளட்டடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணால் ஈஸியாக அந்த திங்ஸை சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ரிலாக்ஸிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். என்கிட்ட கம்மியான ஸ்டஃப்ஸ் இருந்தாலுமே கூட இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து என்னோடய ஸ்பேஸை பார்த்தா என்னோடய பெட்ரூம் முக்கியமாக அவ்வளோ கஜகஜன்னு இருந்தது. தேங்க் காட் அட்லீஸ்ட் ஹால் அண்ட் கிச்சனையாவது நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன் இவ்வளோ ஹெக்டிக்கான ஷெட்யூல்லையுமே கூட. பட் என்னோடய பெட்ரூம் வந்து கிளம்புறதுக்கு அதை எடுக்கிறது இது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ தான் நினச்சேன் சரி நம்ம திங்ஸை வந்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நீங்கள் வந்து திங்ஸை பை பண்ணிகிட்டே இருக்கீங்க, டியூப்ளிகேட்ஸை வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டீக்ளட்டர் பண்ணணும். அந்த கோம்பை வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வரும்போது தான் நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கோம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபங்க்ஷன் வரும்போது 2-3 கோம்பு எடுக்கும்போது தான் ஓகே 2-3 திங்ஸ் இருக்குது, நம்ம டியூப்ளிகேட் நிறையா பண்ணி வச்சுருக்கோம், அது கூட நமக்கு டீக்ளட்டர்டாக இருக்கிறதுக்கு வந்து கிளட்டர்டாக இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, இல்லைனா கண்டினியூஸாக க்ளீனிங் ப்ராசஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிளம்புறனால அடிக்கடி நானும் எடுத்து வச்சுட்டே தான் இருக்கேன், நீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ப்ரீவியஸ் வீடியோஸுமே அதான் போட்டிருந்தேன். இத்தனைக்கும் நான் மினிமலிசம் கம்மியாக தான் திங்ஸ் வச்சுருந்தனாலும் எனக்கு அதை நீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. திரும்பி அதை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சைன் ஃபார் கெட்டிங் டீக்ளட்டட். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ரூம்ஸ் அண்ட் ஏரியாஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பீங்க. அதாவது க்ளாசட், ட்ராயர், ரூம் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணவே பயமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சைன். கண்டிப்பாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி ஆகணும்னு. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பார்த்தாலே எனக்கு அப்படி தான் ரொம்ப பயமாக இருந்தது. அந்த ஏரியாவுக்கு போகவே பிடிக்கவே இல்லை. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கில்ட்டாக இருக்கும் அன்யூஸ்டு விஷயத்தை பார்க்கும்போது. எனக்கு வந்து புதுசாக நிறைய கிஃப்டாக ஸ்டெட்ஸ் வந்திருக்கு. அண்ட் நான் வந்து ஒரே ஒரு பேர்ஸ் ஆஃப் ஒரு ஸ்டெட்ஸ் எல்லாம் வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்க்கும்போது ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது உங்களுக்கு கில்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். அண்ட் செவன்த் விஷயம் என்னென்னா, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். எனக்கு இப்போ ரீசெண்டாக எதை போடுறதுனே தெரில, பயங்கர கன்ஃபியூஷன். இதுலேயே என்னோடய டைம் எல்லாம் போன மாதிரி இருக்குது. என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அண்ட் என்விரான்மெண்ட்டும் ரொம்ப கிளட்டர்டாக இருந்தது. ஸோ அதனாலையுமே வந்து நான் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப காமாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரோமே, அதுக்கு கிளம்புறது எடுத்து வைக்கிறது. அண்ட் நான் மட்டும் இல்லாமல் இடையில மாம் டியூட்டிஸும் பார்த்துட்டு குட்டீஸையும் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுது. ஸோ ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். ஸோ தட் நீங்களும் வந்து இந்த சைன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா டீக்ளட்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்ட்ஸை நான் எடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்ட்ஸுமே யூஸே ஆகிறது இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டோம். என்னோடது மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோடதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ தட் அந்த ப்ராடக்டையுமே நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம், வேறு ஆப்ஷனே இல்லை. இனிமேல் வந்து அந்த பையிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே இந்த ரியலைசேஷனை வந்து நான் கொண்டு வந்தேன். எனக்கு எப்படின்னா, எங்கே போனாலும் ஒரு மாதிரி காமன் பீஸ்ஃபுல்லாக ஈஸியாக கிளம்புற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து டென்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை தான் நான் விரும்புவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் தான் வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். ஓவராலாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வியர் பண்ணியிருக்கிற குர்த்தா வந்து என்னோட கேப்சூல் வார்ட்ரோப் சீரீஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒயிட் அண்ட் ஒயிட் அலாங் வித் கோல்டன் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கோல்டு அப்படின்றனால கோல்ட் கலர் ஷால் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து மேட்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீக்ளட்டரிங் அப்படின்னா வந்து திங்ஸை கம்மியாக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு ரூம் வந்து உங்களுக்கு ட்ரூலி மேட்டராக இருக்கணும். அதாவது அது உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ உங்கள் ஓன் ட்ராயர், உங்கள் ஓன் ஷெல்ஃப், உங்கள் ஓன் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.